ஆமா, இன்னைக்கு டவுன் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போடு உலகெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் குரு அருளோடு சூக்குமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களையும் அன்புடன் வைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமிலாம் யூருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என எறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலனி எனும் என் மெய்யுணர் வெளுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லது வாய்ப்பு அறிந்ததற்கு நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதொரு சாந்தி யோக தவத்தினை வழிநடத்திய அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் தலைப்பில் இருக்கும் பாடலுக்கு விளக்கமளிக்க மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வெளிச்சம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இனி பிறவி இல்லை என்ற கருத்திலே தொடர்ந்து பல கவிகளை சிந்தித்து வருகின்றோம்.
இன்றைக்குள்ள கவியின் தலைப்பு துன்பத்தில் தெளிவு. தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும்? ஏதேனும் கண்டாலும் மன்னித்து ஆளும் மேன்மைக்கே மனம் உயரும். பிறர் தவறால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும் நன்மைக்கேயாம் செய்த பாவம் போச்சு. நான் கண்ட தெளிவு இது, வாழ்த்தி வாழ்வோம். துன்பத்தில் தெளிவு. இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஒருவது அஃது ஒப்பது இல் என்றார் வள்ளுவப்பெருந்தகை. இதற்கு என்ன பொருள் கொண்டிருக்கிறோம் என்றால், துன்பம் வரும்போது அதை ஏற்று மகிழ்வோடு அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அடுத்து இன்பம் வரும், அதை நினைத்து இப்போதே இந்த துன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கணும். ஆனா வள்ளுவர் அப்படி சொல்லலையே. இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஓர்வது அஃது ஒப்பது இல். இதே மாதிரி இல்லை, வேற ஒரு பெரிய கஷ்டம் வரலாம், சின்ன கஷ்டம் வரலாம், அது நல்லதும் நடக்கலாம், பெரிய நன்மையும் நடக்கலாம். இது போல இல்லை. அதாவது இயற்கையில் எதுவுமே ஒன்று போல் இன்னொன்று இருப்பது இல்லை. ஒரு நாள் போல் ஒரு நேரம் போல் இன்னொரு நாள் இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு அனுபவங்களும் புதியவையாகவே இருக்கும். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் பட் நேச்சர் நெவர் ரிப்பீட்ஸ் என்பார் ஓஷோ. கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. ஒரே பிரச்சனை சாகுற வரைக்கும் கூட போகும். அப்ப தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதனிடத்துல, ஆனா இறைவன் கணக்கிலேயோ முடிந்த கதை தொடர்வதில்லை. ஒவ்வொரு சனமும் ஒவ்வொரு நிகழ்வும் புதிதாகத்தான் இருக்கும். அதனால் இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊறுவது அஃது ஒப்பது இல். சரி, இது நிறைய பேர் சொல்றாங்க. நாமே கூட அடுத்தவர்களுக்கு ஏதாவது சிரமம் வரும்போது, சரி விடுங்க, என்ன பண்றது, நடந்து போச்சு சொல்றோம் இல்லையா? இப்ப அதே துன்பம் நமக்கு வந்தா என்ன செய்வோம்? அதே புலம்பல் தானே. இப்ப அவருக்கு அட்வைஸ் பண்ணீங்க. இது போல அறிவுரை சொல்வது எளிது. ஆனால் துன்பங்கள் வருகின்ற போது அதை தாங்கி சந்திப்பதற்கு எவ்வளவு மன உறுதி இருக்கிறது. உயிரை போயிடுது, அதுவும் போகாது. அப்ப இறைவன் நமக்கு பிடிக்காத நிகழ்ச்சிகளின் மூலமாக நம்முடைய மனதுக்கு ஒரு சகிப்புத்தன்மையை, ஏற்புத்தன்மையை தந்து விடுகின்றான். எனவே துன்பத்தில் தெளிவு பெற வேண்டும் என்றால் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. எல்லாம் நம்ம செய்ததே தான். யாரோ செய்து நமக்கு வந்துச்சுன்னா அநியாயமா வந்துருச்சேன்னு வருத்தப்படலாம். செய்யும் போது நல்லா இருந்தது இல்லை, தவறு செய்யும் போது எவ்வளவு சுகமா இருந்தது. ஆனா அதுக்கு விலை வருகின்ற போது மட்டும் எங்க போனா பித்தம் தெளியும் நுழையிறம் இல்லையா? அதனால துன்பம் வருகின்ற போது அதை எப்படி ஏற்று சகித்துக் கொள்வது, மேற்கொண்டு துன்பம் வராதபடிக்கு எப்படி வாழ்வது, அதுதான் தெளிவு, வாழ்க்கையின் தெளிவு.
இதுல முதலில் தேவையானது என்ன என்றால் தன் குற்றம் குறை கடமை. வாழ்க்கை என்பதே அடிப்படை இதுதான். தன் குற்றம் குறை கடமை. ஒவ்வொரு மனிதரும் தனக்குள் என்ன, தனது குற்றம் என்ன, தனது குறை என்ன, தனது கடமைகள் என்ன, குற்றம் குறைகளை நீக்கிக் கொள்ளவும் கடமைகளை நிறைவாக செய்யவும் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று யோசிச்சு பார்க்கணும். இல்லை, அடுத்தவர் மீது பழி போடுவதே பரம்பரை பழக்கமா போச்சு. தன்னை தாழ்த்தி கொள்வதற்கு அதுக்கு ஒரு தனி ஞானம் வேண்டியதாக இருக்கு. எத்தனை முரண்பாடான செயலை செய்தாலும் தன்னை புண்ணியவான் என்று காட்டிக் கொள்வதில் தானே பெருமை. அதாவது அறத்தின்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் எந்த மன்றத்திலும் சபையிலும் நான் இப்படித்தான் வாழ்ந்தேன் என்று தமிழர் மனிதனை போல மார்த்தட்டி சொல்ல முடியும். ஆனால் நான் இப்படித்தான் சொத்து சேர்த்தேன் எந்த மந்திரியாவது மேடையில் சொல்ல முடியுமா? சொல்ல. அப்ப தர்மத்தின் பலம் அது. நேர்மையாக வாழ்ந்தால் அதை தலை நிமிர்ந்து சொல்லுவதற்கான தர்மத்தின் பலம் அது. அது இல்லை என்றால் தன் நெஞ்சே தன்னை சுடும். நீ என்ன ஐகத்தனம் பண்ண தெரியாதா? மக்கள் கேட்க வேண்டாம், அவனவன் மனசாட்சியை கேட்கும். எனவே இந்த வாழ்க்கை என்பதே வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே. வேற என்ன நோக்கம்? அப்போ அந்த வினைகளைத்தானே இன்பத் துன்பங்களாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, இதுல பிடித்தது என்ன, பிடிக்காதது என்ன? ஐயோ, எனக்கு எவ்வளவு நல்லது செய்யற இறைவான்னு யாராவது வருத்தப்படுவாங்களா? இல்ல கோடி வகை நோய் கொடையா சாகுமுறை அறவிடையான்னு யாராவது வரம் கேட்பாங்களா? இப்ப இன்பத்தில் சலிப்பதில்லை, துன்பமோ பிடிப்பதில்லை. ஆனா நமக்கு எது பிடிக்குமோ பிடிக்காதோ இறைவன் நம்மை கேட்பதும் இல்லை, இல்லையா? அவன் பாட்டுக்கு செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு என்று அதனுடைய விளைவை அதன் முதிர்ச்சி நேரத்தில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தவறாமல் தந்து கொண்டே போய்விடுகிறான். அதனால் புதிதாக குப்பை சேர்க்கக்கூடாது, புதிதாக குப்பை சேர்க்கக்கூடாது. அதுதான் கடமை. கொண்டு வந்த முன்வினை அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயத்தால் சேர்த்து கொண்ட தன்வினை. எத்தனையோ நல்லதும் இருக்கும், தீயதும் இருக்கும். எனவே நிதர்சனமாக தன் குற்றம் குறை. குற்றம் என்றால் இறைநீதிக்கு குறுக்கே செய்த செயல்கள். குற்று அம். அம் என்பது இறைநீதி, பிரணவம், காந்தாற்றல். குற்று என்றால் குறுக்கே போவது. அப்படி குற்றம். குறை டெஃபிசியன்சி. எல்லாம் நிறைவாக இருக்கணும்னு சொன்னா புண்ணியம் செய்திருக்கணும், அப்ப எல்லாம் நிறைவாக இருக்கும். இல்லை என்றால் குறை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. உடல் நல குறை இருக்கலாம், பொருள் வள பற்றாக்குறை இருக்கலாம், மனதிலே குறை இருக்கலாம். அப்போ குறை என்பது கொண்டு வந்த வினை பதிவுகளின் தாக்கம். எனவே தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து. யார்கிட்ட போய் கேட்கறது? நமக்கு நாமே தான் சீர்தூக்கி பார்க்கணும்.
தான் கண்டு தன்னை திருத்தும் தகமை வந்தால். யார் உயர்ந்த மனிதர்? தகமை சான்ற மனிதன் யார் என்றால் தான் கண்டு தன்னை திருத்தும் தகமை. நம்மை நாமே புடம் போட்டு பார்க்கணும். இதெல்லாம் இயற்கை விதிக்கு முரண்பட்டதோ அவற்றெல்லாம் திருத்தி அமைத்துக் கொள்வதற்கு முடிந்தால் செய்து திருத்திக்கலாம். நம்மால் முடியவில்லை, சில பயிற்சிகள் தேவை என்றால் தகுந்த குருவிடத்திலே தகுந்த பயிற்சிகளை பெற்று அவற்றை தவறாமல் பயிற்சி செய்து பயன்பெறலாம். எனவே தான் கண்டு தன்னை திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும்? அடுத்தவங்களை பார்க்கறதுக்கே நேரம் இருக்காதுங்க. அடுத்தவங்களை பார்க்கறதுக்கே நேரம் இருக்காது. இந்த குறை சொல்லும் வழக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஊடகங்கள் மக்கள் மனதிலே குறை சொல்கின்ற மனப்பான்மையே உரம் போட்டு வளர்ப்பது இந்த ஊடகத்துறை. எதையோ மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். இதையும் தெரிஞ்சுக்குங்க, இதை தெரிஞ்சுக்குங்க, இதை தெரிஞ்சுக்குங்க. தர்மத்தை தெரிஞ்சுக்கணும், அதை யாரும் சொல்ல மாட்டேன்றீங்க. அற வாழ்க்கை தெரிஞ்சுக்கணும், அதை எங்க சொல்லித்தர மாட்டீங்க. நம்மளவில் ஒழுக்கத்தை பின்பற்றணும், அதை யாரும் வாழ்ந்து காட்ட மாட்டீங்க. எப்ப பாரு குற்றம் குறை, குற்றம் குறை, குற்றம் குறை. அங்கு இந்த குற்றம் நடந்தது, இங்க இந்த தவறு நடந்தது, அங்க அந்த வன்முறை நடந்தது. இதுதானே ஊடகம். இது எங்களுக்கு என்ன மாற்றத்தை தரும் என்று செஞ்சுட்டு இருக்கிறீங்க? உண்மையை சொல்ல போன குற்றம் செய்வதற்கு பலரை தூண்டி கொண்டிருக்கிறது இந்த ஊடகம். அவங்கெல்லாம் செய்யறாங்க, நாம் செய்ய என்ன அப்படி எண்ணத்தை தானே உருவாக்குறீங்க. இல்ல இதை படித்து யாராவது திருந்திட்டதாக எங்கேயாவது சரித்திரம் உண்டா? இது ஒரு பிழைப்பு. இந்த ஊடகத்துறைன்றது இது ஒரு பிழைப்பு. ஏதோ மக்களுக்கு எதையோ கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி. அதனால் இதெல்லாம் படித்து 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 தவறுகள் தானே தினசரி பார்க்கவும் கேட்கவும் பேசவும் செய்யறோம். அப்ப நல்லதை பார்ப்பது, நல்லதை கேட்பது, நல்லதை பேசுவது, நல்லதை படிப்பது என்பதே குறைந்து போச்சு. பிறகு மனம் முழுக்க கள்ளத்தனத்தை வைத்துக் கொண்டு யோகினா இப்படி வாழ்வது. அப்ப நடிக்க வேண்டியதுதான். மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சுன்னு நடிக்க வேண்டியதுதான். இப்படித்தானே பார்க்கிறோம். எனவே தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும்? ஏதேனும் கண்டாலும் மன்னித்து ஆளும் மேன்மைக்கே மனம் உயரும். மன்னித்து ஆளும், ஆளும் என ஆளுமை தன்மை. அப்ப மன்னித்து ஆள்கின்ற ஆளுமை திறம் எப்படி வரும் என்றால், அவங்க செய்யறாங்க, திருத்தத்திற்கு சொல்ல வேண்டிய கடமையும் உண்டு. என்னோ செய்துட்டு போறாங்கன்னு போகணும் அப்படின்னாக்க அறியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இருக்காது அல்லவா? அப்போ சொல்வது கடமை. எவ்வளவு தடவை சொல்லலாம்? குழந்தைகளுக்கு தினமும் சொல்லணும். ஏன்னா சொல்வதெல்லாம் உள்ள போய் பதிந்து கொண்டு இருக்கும். ஆனா அது புரியாது. இப்போதைக்கு விளையாட்டுத்தனம் தானே. தக்க வயது வருகின்ற போது
இதெல்லாம் மொத்தமாக புரிய வைக்கும். ஆனா வளர்ந்தவர்களுக்கு நீ ஏன்னு சொல்றது, எனக்கு தெரியாதா அப்படின்ற பாவனை உள்ளவர்களுக்கு யார் என்ன சொன்னாலும் ஏறாது. அதனால்தான் வள்ளுவர் பெருந்தகை சொல்ல வைத்தார், சொல்லுக சொல்லிற் பயன் உடைய. அவன் சொன்னா அது கேட்கணும், ஏத்துக்கணும். குற்றம் குறை என்றால் அதை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அதை மன்னித்து மேற்கொண்டு சுகமான வாழ்க்கைக்கு என்ன செய்வது என்று கலந்து பேசி அதை தெரிஞ்சுக்கணும். இல்லை நான் இப்படித்தான் இருந்தா மாற்றம் இல்லை. அதே போல நீ சொல்லி நான் என்ன கேட்கறது என்றிருந்தால் சொல்லி பயனில்லை. எனவே சொல்லுக சொல்லிற் பயன் உடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். சொன்னா எந்த பயனும் இல்லைன்னு சொன்னா பேசாம மௌனமாயிரு. அதாவது பாரதியார் சொல்லுவார், நீ என்ன திருத்தவா பிறந்த? சாமி சொல்லுவாங்க, யாரையும் திருத்ததுக்கு நான் பிறக்கல, நம்ம நாம் திருத்திக் கொள்ளத்தான். பாரதியார் என்ன சொல்றாரு, நீ பார்த்து அவனை திருத்தணும் முயற்சி பண்ற, நீ மட்டும்தான் பார்க்கறியா? இங்கே காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவஞ்சிருப்பதை நான் அறிவேன். இப்ப எல்லாத்தையும் இறைவஞ்சிருக்கானல்ல, அவனே பேசாம இருக்கிறான், உனக்கு என்ன வந்தது? சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுருத்தி சொல்லும், நிச்சயமாம் ஞானத்தை மறந்ததாலே நேருவதே மாண்டோருக்கு சின தீ நெஞ்சில் என்பார். சூழ்ந்ததெல்லாம் கடவுள். இப்ப இவனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அவனும் அறிவுரை சொல்லுவானல்ல, சொல்ல மாட்டானா? வெடிக்க மட்டும்தான் பார்ப்பானா? ராமாயணத்துல வாலி கேட்கிறான், சுக்ரீவன் கூட என்னை யுத்தத்துக்கு நேரா நின்று கூப்பிட்டான், நீ உலகமாக கோழை மாதிரி நாங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்க போது நீ மறைந்திருந்து அம்பு எழுதினியே, என்ன தர்மவானையா நீ என்று கேலியா பேசுற போது ராமன் சொல்லுவான், நான் சொல்லல, ஆனா இறைவன் எல்லோருக்கும் அறிவிப்பு தந்து கொண்டே இருப்பான், சிலருக்கு அது அறிவுக்கு எட்டும், சிலருக்கு எட்டுவதில்லை அப்படின்னா. உடனே வாலி சொன்னான், நீ சொல்றது கரெக்ட் தான். புறப்படும் போதே தாரகை சொன்னான், தம்பி தானே, போனா போது விட்டுடுங்க, உன்ன மாதிரி ஒருத்தன் துணை இருக்குன்னு சொல்லி தாரை சொன்னான், நான் தான் அதை அலட்சியப்படுத்திட்டு சண்டைக்கு வந்துட்டேன் அப்படிமா. அது மாதிரி ஏதோ ஒரு வகையில யார் மூலமாகவாது இறைவன் அந்த அறிவுரை தருவான். அதை கேட்டு புரிந்து கொள்வதும் அலட்சியப்படுத்துவதும் உணர்ச்சி வயத்திலே தவறு செய்வதும், அதுக்கும் இறைவன் தக்க தண்டனை கொடுத்துருவான். மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே. மதிக்கல நாத்திகன், அவனுக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டானா? இல்லை அவன் ஒரு நன்மையை செய்தால் அதற்கு நல்லதை தர மாட்டானா? என்ன நம்ம நாத்திகன், நீ கெட்ட போட அப்படின்னு ஆண்ட விட்டுறான். அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அது போல சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். இறைவனே கம்மன் இருக்கிறான், நாம் என்ன திருத்தவா பிறந்தோம் என்று நினைக்கின்ற போதுதான் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவம் வரும். பக்குவத்தை வளர்த்து கொள்ளணும். மன்னித்து ஆளும் மேன்மைக்கே மனம் உயரும்.
மன்னித்து ஆளும் ஆளுமை திறம். அப்ப மன்னித்தல் ஒரு ஆளுமை திறம். எல்லாருக்கும் வந்துருதா? எப்பவுமே வந்துருதா? கோடிக்கணக்கான குற்றங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றார் விவேகானந்தர். இங்க ஒரு குற்றத்தையும் மன்னிக்க முடியறது இல்லையே. கோடிக்கணக்கான குற்றங்களை எங்க மன்னிக்கிறது? அவ்வளவு கோடி சந்திக்கிறோமா என்ன? சோ அந்த அளவுக்கு நாம ஆளுமை திறத்தோடு இருக்கணும் என்று விவேகானந்தர் சொல்றார். நாம் இப்படியே பேசிட்டு கேட்டுட்டு இருப்போமே தவிர நடைமுறை வாழ்க்கையிலே வருகின்ற போது எவ்வளவு பின்பற்ற முடிகிறது அப்படின்னு பெரிய கேள்விக்குறி தானே. எனவே மன்னித்து ஆளும் மேன்மைக்கே மனம் உயரும். அப்ப மன்னிக்க மன்னிக்க மனிதன் மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோவிலடா என்றார் கவிஞர் வாலி. அப்போ மன்னித்தல் என்பது தெய்வீகத்தை விட உயர்ந்த குணம். ஏன்னா இறைவன் மன்னிப்பதில்லை. மனிதன் தான் மன்னிக்கணுமே தவிர இறைவன் மன்னிக்க மாட்டான். ஆனா எல்லா மத போதகர்களும் இதை சொல்லித்தான் பொழப்பு நடத்துறான். இறைவன் மன்னிச்சிருவான். அது சொல்ற மாதிரி சொல்லணும், அவனுக்கு புரியுற பாஷையில சொல்லணும். அதனால நீ என்ன பண்ற, காசு கொடுத்து என்னை கவனிச்சுக்க, நான் உனக்காக பிரார்த்தனை பண்றேன், பாவ மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அதுல காசு பார்க்கத்தான் பார்ப்பான். இறை மன்னிக்க மாட்டான் என்றால் வழிபாடுகளே இருக்காதுங்க. பூஜை புனஸ்காரங்கள், தேரு மேல தெய்வம் வந்தா கூட்டம் கொடுத்து, அந்த தெய்வம் கூட தெருவில் வந்தா மவுசு குறையுது என்பார் கண்ணதாசன். அந்த தெய்வம் கூட தெருவில் நடந்து வந்தா மவுசு குறைஞ்சு போடும். அதனால இறைவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் சரி, யாரையாவது இறை மன்னித்தானான்னு பாருங்களேன். பிரம்மஞான வகுப்புல இதே மாதிரிதான் சொல்லி எத்தனை அன்பர்கள் எல்லாரும் இப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன இப்படி சொல்றீங்களே அப்படின்னு. நான் சொல்லலப்பா. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சு தன்னை சுடும் என்றார் வலு பெருந்தகை. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை என்றார் இயேசுபிரான். மகாபாரதத்திலேயும் கடைசியில யுத்தத்தின் கடைசி நாள்ல கிருஷ்ண பரமாத்மா ஒரு காட்சியை காட்டுகிறார். இப்படி இறை மன்னிப்பான்னு எங்கேயுமே இல்லையே. நீ யாரோ ஒருத்தர் சொல்றதுக்கு, சுகமா இருக்கு கேட்கறதுக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையிலேயே நீங்க இறைவன் வணங்கிட்டே இருக்கிறீங்க, கஷ்டம் வரலையா? வந்துட்டு தான் இருக்குது. அப்போ தலைமுறைகளாக நாங்க ரொம்ப பக்தி மார்க்கம் அப்படின்றீங்க, அப்புறம் உங்களுக்கும் கஷ்டம் வருதுன்னு சொன்ன அவ்வளவு ஏன் கோவில் குருக்களுக்கே வியாதி வருது, மத தலைவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, பிறகு எங்க மன்னிச்சான்? அப்ப மன்னிக்க தெரியாத கடவுள், சிந்திக்க மறுக்கின்ற மனிதர்கள். அதனால மனிதன் தான் மன்னிக்க தெரிந்து கொள்ளணும், இறைவன் மன்னிக்க மாட்டான். எனவே மன்னிக்கின்ற போது மனிதன் இறைவனை விட ஒரு படி உயர்ந்து போகிறான். ஆனா மன்னித்து ஆளும் மேன்மை என்றார் மகர்ஷி அவர்கள். மேன்மைக்கே மனம் உயரும். பிறர் தவறால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும், நான் ஒரு பாவம் பண்ணலைங்க, ஆனா எனக்குன்னு இப்படி வந்து சேர்ந்திருக்க என்றால் என்ன செய்வது? அப்போ நமக்கு தெரிந்து செய்யாமல் இருக்கலாம். இந்த பிறவியில்
ஊஞ்செடுத்த பின் செய்த தீவினை ஏதுமில்லை. பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே என்றார் பட்டினத்தார். இந்த உடம்பு எடுத்த பிறகு நான் எந்த பாவத்தையும் செய்யல. ஆனா பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ அதுவும் நானே தானே என்றார். ஏன்னா ஆத்மா தொடர்ந்து குழந்தைகளாக அப்பாவாக, குழந்தைகளாக அப்பாவாக, குழந்தைகளாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குல்ல. அதனால் இந்த பிறவிக்கு முன்பு தாய், தந்தை, தாத்தா, பாட்டி இப்படி 6 தலைமுறைகளிலேயும் இந்த ஆத்மா செய்த தவறுகளின் விளைவாக எனக்கு இந்த துன்பம் வந்து சேர்ந்ததே என்கிறார். எனவே பிறர் தவறால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும் நம்முடைய தவறு இல்லை. பிறருடைய தவறு நினைப்பது அறியாமை. ஏனென்றால் வினை பயன் இல்லாமல் யாரும் யாருக்கும் துன்பத்தை தர முடியாது. யாரும் யாருக்கும் துன்பத்தை தர முடியாது. அந்தந்த முதிர்வு நேரம் வருகின்ற போது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ட்ரி, இந்த பாவ கணக்க இவருக்கு டியூ டேட் வந்துருச்சு, இப்போது டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடணும். எங்கிருந்து போடுறது? அடுத்தவன் யார் ரெடியா இருக்கிறான் பாவத்தை பண்றதுக்கு? அங்க டெபிட், இங்க கிரெடிட், அவ்வளவுதான். அதனால் ஏன் எதிரிகளை வாழ்த்தணும்னு சொல்றோம் இல்லையா? தினசரி தவத்துல எதிரிகளை வாழ்த்துகிறோம். ஏன் வாழ்த்துகிறோம் என்றால் உறவும் நட்பும் நண்பர்களும் நம்முடைய புண்ணியத்தில் பங்கு கொள்வார்கள் இல்லையா? எல்லாம் வந்து சேர்ந்து எல்லாம் கொண்டாடுவாங்க. உடம்பு சரியில்லைன்னா வந்து வெளியே நின்று பாவம் அப்படிம்பாங்க. வலி யார் தாங்கிறது? அவங்க தான் தாங்கி ஆகணும். எல்லாம் நிற்பாங்க. ஆனால் பாவத்தில் பங்கு போட்டுக் கொள்வார்களா? இல்லை. ஏன்னா அவங்க துன்பத்தை செய்ய மாட்டாங்க. இல்லை. அப்போ எதிரி தான் நமக்கு துன்பத்தை தருகிறான். அப்படி என்றால் நம்முடைய பாவத்தில் பங்கு கொள்பவன் பகைவன், புண்ணியத்தில் பங்கு கொள்பவர்கள் உறவும் நட்பும். இதை புரிந்து கொண்டால் எதிரி என்பவன் நண்பனை விட மேலானவன். எதிரி என்பவன் நண்பனை விட மேலானவன். ஏன்னா என்னுடைய பாவத்தை அவன் சுமக்கிறான். இப்போ இந்த உண்மை தெரிந்து விட்டால் எதிரியை மனம் குளிர வாழ்த்துவோம். இது வரைக்கும் நான் சுமந்துட்டு வந்த கஷ்டம்பா, இனிமே நீ சுமக்க போற, ரொம்ப நன்றி, கொடான கொடி நன்றிப்பா என்று எதிரியை மனம் குளிர சந்தோஷமா வாழ்த்தலாம். ஏன்னா அவன் தான் நம்முடைய பாவத்தை தன் மீது மாற்றிக்கொண்டான். எனவே மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும், இங்கேயும் பாருங்க, பிறர் தவறால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும். அவன் தவறோ தப்போ செஞ்சாத்தானே நம்முடைய வினை எங்க கழிய முடியும். ஒண்ணுமே நடக்காம டிரான்ஸ்லேட்டரி போடுவானா இறைவன்? செயலிலே விளைவுதான் இறை நீதி. அப்ப துன்பத்தை தந்து நம்முடைய பாவத்தை யார் துன்பம் தந்தார்களோ அவன் மீது ஏற்றுகிறான். அதனால்தான் வள்ளுவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? இது மாதிரியான நிகழ்வு நடக்கின்ற போது இதிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. ஸோ நம்முடைய பக்குவம், ஞானம் இதெல்லாமே துன்பம் செய்பவர்களுக்கு கூட நன்மை செய்யணும். ஏன்னா அவன் தான் நான் துன்பத்தை தாங்குறான், அவனுக்கு கொஞ்சம் சலுகை கொடுக்கணும் இல்லையா? இப்படி பிறர் தவறால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும் நன்மைக்கேயாம் செய்த பாவம் போச்சு
ஒரு பாவம் நம்ம கிட்ட இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்போ நம்முடைய ஆத்மாவில உள்ள சுமை குறைந்து விட்டது. லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். சுமை குறைந்தால் சுகம் தானே. இது பயணத்திற்கு மட்டுமல்ல, வாழ்க்கை பயணத்திற்கும் இதே பிரின்சிபிள் தான். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். இப்படி செய்த பாவம் போச்சு, நான் கண்ட தெளிவு இது, வாழ்த்தி வாழ்வோம், நலமே செய்க என்று பழைய பாடல்ல படித்த நினைவு எனக்கு. இது வாழ்த்தி வாழ்வோம் என்பது அவ்வளவு சரியா இல்லை. என நலமே செய்க என்பதுதான் அந்த இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. அந்த சால்பை தான் மகரிஷியும் சொல்லியிருக்கணும். சொன்னார். பழைய புத்தகத்தில் அப்படிதான் நான் படிச்சிருக்கிறேன். ஆனா இங்க வாழ்த்தி வாழ்முன்னு யாரோ மாற்றி வச்சிருக்கிறாங்க. யாரோன்னா எங்க இல்லை, ஞானக்கலைஞர் புத்தகத்தில் இது மாதிரி எத்தனையோ பிழைகள். யார்கிட்டயோ கொடுத்து இலக்கணத்தை சரிப்படுத்தணும் சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க, கேள்விப்பட்ட ஒரு காலம். ஆனா இப்போ அந்த கவிகளெல்லாம் படிச்சு வர்ற போதுதான் எத்தனை இடத்திலே கருத்துக்களே மாற்றக்கூடிய பிழைகள் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் சரிப்படுத்தி அதை முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொண்டு வந்தார். படிப்பவர்களுக்கு போன்ற குழப்பம் இருக்காது. மகர்ஷியுடைய கருத்து அப்படியே தெளிவாக கிடைக்கணும். எனவே நான் கண்ட தெளிவு இது, நலமே செய்க. நான் நல்லதை மட்டுமே செய்திருவோம். வாழ்த்து வெறும் வாய்ச்சொல் தானே. நலம் செய்வது என்பது கர்மயோகம் இல்லையா? அப்போ சொல்லை விட செயலுக்குத்தானே வலிமை அதிகம். அதனால் நாம் கண்ட தெளிவு எது? இன்னும் சொல்ல போனா மகர் சொல்லுவாங்க, நான் கண்ட உண்மை எது, நலமே செய்க. இது நாம் கண்ட உண்மை தெளிவு இது இல்லை. நான் கண்டதான் கரெக்டு, நாம கண்டமா என்ன இதெல்லாம்? அப்போ மகிழ்ச்சி நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அல்லவா? அதனால் நான் கண்ட தெளிவு எது, நான் கண்ட உண்மை எது, நலமே செய்க என்பது அந்த கடைசி ஒரு வாக்கியம். எப்படி மாற்றி வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப கருத்தே மாறுதில்லை. ஸோ வெறும் இலக்கணம் மட்டும் படித்தால் மகர்ஷியின் கவியில கை வைக்க முடியாதுங்க. மகர்ஷி என்ன சொல்ல வந்திருக்கிறார், என்ன சொல்லிக்கின்றார் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருந்தால் தான் அதை திருத்தம் செய்ய இலக்கணத்தை மட்டும் மாற்ற முடியும். இல்லைன்னா இலக்கணத்தை மாத்திரம் சொல்லி கருத்தை மாற்றி வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ நான் கண்ட உண்மை எது, நலமே செய்க. அப்போ அந்த பக்குவத்தை பெறுவதற்கு நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்தனருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான விளக்கம். ஐயாவை வாழ்த்தினோம். நமக்காக நாள்தோறும் அருமையான கருத்துக்களை வழங்கிக் கொண்டும் நம்மை வழிநடத்தி கொண்டும் இருக்கும் மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாளை கேள்வி பதில் நேரம். ஐயா இந்த வாரம் விளக்கமளித்த காயக்கல்பத்தின் பலனோ இல்லை இன்னைக்கு சொன்ன துன்பத்திலே தெளிவென்ற பாடலுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பொழுது பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி சாந்திகண்ணன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நெறி கிருபாநிதி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருணகிரி ஐயா அவர்களும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடனையா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரி பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒளித்துண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மழைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அருணகிரிய வாய்ஸ் கேட்கல. பாடிடுங்க ஐயா. கேக்குதுங்க. இந்த கேப்ப பண்றேன். சரி, உலக நல வாழ்த்து பாடிடவா ஐயா? நான் பாடட்டுங்களா இல்ல நீங்க பாடுறீங்களா? பாடுங்க, பாடிடுங்க. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடிய அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்பம், அவர்களின் உடல் நலம், பணவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து
நம்ம இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.